அனைவருக்கும் வணக்கம். இது அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உடைய மிஷன் 80 குரூப் 2A மெயின்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஆப்ஜெக்டிவ் டைப்க்கு. ஸோ அதில் நான் பாலசுப்ரமணியம் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்ற டாபிக் எடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அக்ரிகல்ச்சர் பார்த்தாச்சு, தமிழ்நாடு எக்கனாமி பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு சில சின்ன பிரச்சனை வந்ததுனால நம்ம வந்து ஒரு சில டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்போம் அக்ரிகல்ச்சரில், சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால. ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து வரப்போகிற கிளாஸஸில் கண்டிப்பாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை சொல்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் கிளாஸில் தான் அதோடைய மிஸ்ஸிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இல்லை, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு அப்படின்றத சொல்கிறாங்க. கல்வி, எழுத்தறிவின்மை, இல்லிட்ரசி, கிராஸ் என்ரோல்மெண்ட், மொத்த சேர்க்கை விகிதம், சரிங்களா? அந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறமா திட்டங்கள், இதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம சரி செய்ய முடியும், சரிங்களா? இதை சரி செய்யறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா வேல்யூஸ் இருக்கும், ஃபேக்ட் இருக்கும். அந்த ஃபேக்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அப்போது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பிள்ளைங்கள்லாம் வந்து எவ்வளோ பேர் சேர்க்குறாங்க, அது கல்வி அப்படின்றது, அதாவது பள்ளிக்கல்வியில் எவ்வளோ, உயர்கல்வியில் எவ்வளவு, ஸோ லிட்ரஸி ரேட்டு தமிழ்நாட்டில் மொத்தம் லிட்ரஸி ரேட்டு எவ்வளவு, சரிங்களா? அதில் பெண்கள் எவ்வளவு, ஆண்கள் எவ்வளவு, சரிங்களா? பிற்படுத்தப்பட்டவர்கள் எவ்வளவு, சரிங்களா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள அந்த வேறுபாடு அது எவ்வளவு இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் இருக்கும். அந்த ஃபேக்டெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேக்டெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அரசு இதனால் என்ன நன்மை என்ன தீமை அதெல்லாம் பார்த்துட்டு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்றது ஒன்று பார்க்க போறோம். அப்போ அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னா, அரசியல் அமைப்புல கான்ஸ்டிடியூஷன்ல சார் 21A அப்படின்னு ஒரு புது சரத்து ஆர்டிகல் ஒன்று புதுசா 21A ஆர்டிகல் கொண்டு வந்திருக்காங்க. 45 கொண்டு வந்தாங்க, சரிங்களா? 45ல மாற்றம் கொண்டு வந்தாங்க, 51A கொண்டு வந்தாங்க, 46 இது சம்பந்தப்பட்டதா இருக்கு, 29 30 இதுல லைட்டா சம்பந்தப்பட்டு இருக்கு, 16 இதில் சம்மந்தப்பட்டு இருக்கு. இப்போ எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் இது சம்மந்தப்பட்டு இருக்கு. அப்புறம் இந்த மொழி அப்படின்றது சும்மா எஜுகேஷனோடய நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா 350 350 ஏபி 351 இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் ஆர்டிகல், அதாவது என்னெல்லாம் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது, என்னெல்லாம் சட்ட திருத்தங்கள், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இதில் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பாலிட்டியில் நல்லா டீட்டெயில்டாக படிப்பீங்க. இதில் என்ன சார் அப்படின்னா, சில பாலிசி கொள்கைகள்லாம் இருக்குது, சில குழுக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம படிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கொத்தாரி கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இந்திய அளவில் இதை பற்றி நம்ம கேட்க முடியும். இதனால தமிழ்நாட்டில் என்ன இம்பாக்ட் அப்படின்றதுலாம் கேட்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க, 68ல் கொண்டு வந்தாங்க, 86ல் கொண்டு வந்தாங்க, 2020ல் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் முத்தரசு கமிட்டி அப்படின்னு ஒன்று வந்துச்சு, ஏகே ராஜன் கமிட்டி, கலையரசன் கமிட்டி அப்படின்ட்டு பல கமிட்டிஸ் வந்துச்சு. இந்த குழுக்கள்லாம் என்ன எஜுகேஷனுக்காக பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது இந்த எஜுகேஷனே நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாம் இந்த வீடியோவில் வந்துடும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ், ஸோ என்னெல்லாம் திட்டங்கள் அரசு எடுத்துட்டு வந்துச்சு, அப்போ மேலோட்டமா பின்னாடி அதாவது பழைய திட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, 1921 ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதெல்லாம் சும்மா லைட்டா பார்த்துட்டு வரும். ஸோ ரீசெண்டா 2021க்கு அப்புறமா என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, எந்தெல்லாம் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சார். காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆமாம் சார். எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, எஜுகேஷனுக்கு ஃபண்டு கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணாங்க, சரிங்களா? எஜுகேஷனை சுத்தமாக வச்சிருக்கணும், அதுக்கு என்ன கொண்டு வந்தாங்க. டைரக்டாக இருக்காது. காலை உணவு அப்படின்றத பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பண்ணாதது, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பண்ணும். ஆனால் அது எஜுகேஷன் அப்போ கல்விக்கு சம்பந்தப்பட்ட எல்லா திட்டங்களையும் நம்ம பார்ப்போம். புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம், சரிங்களா? ஒன்று வேற வேற டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இந்த படிப்புக்காக என்னெல்லாம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது, அதுவும் 2021க்கு அப்புறமா அப்படின்றத நெக்ஸ்ட் அதுலேயே வந்து நம்ம வந்து இந்த விட்டு போன சில டாபிக்ஸ்லாம் இருக்குது அக்ரிகல்ச்சரில், அது ரெண்டுத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பவர்ட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு போயிடும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லிட்ரசி, கிராஸ் என்ரோல்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த பாலிசிஸ் அண்ட் உங்களுக்கு கமிட்டிஸ். அந்த கமிட்டிஸ் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்காது. நான் இங்கே வந்து உங்களுக்கு கமிட்டிஸை ஃபுல்லாக ஒரே இடத்துல போட்டு வச்சுருக்கேன், நமக்கு பின்னாடி வருது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், சைல்டு லேபர், உமன், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன டாபிக். கொஞ்சம் உமன் வேணால் கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் இருக்கலாம், சரிங்களா? ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து அனாலிசிஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோவாக பார்ப்போம், சரிங்களா? எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் தான் முக்கியத்துவம் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? நான் ஸ்கீம்ஸில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். என்னையை பொறுத்த வரைக்கும்
நான் எடுக்கிற இந்த பிபிடிஸ்லேருந்து குறைஞ்சபட்சம் 15 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரிங்களா? 15க்கு மேல 25 வரைக்கும் கேட்கலாம். ஏன்னா, இது கரண்ட் அஃபேர் சம்மந்தப்பட்ட நெறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வரதுனால, சமூக பிரச்சனை இல்லாம அத தாண்டி இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமும் இதுல வரதுக்கு. ஸோ கரண்ட் அஃபேர் சம்மந்தப்பட்டதும் இருக்கிறதுனால, உங்களுக்கு நான் இது எல்லாம் உங்களுக்கு குடுக்குறேன். இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா பார்த்து வைங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கமிட்டீஸ் எல்லாம் பார்த்து வைங்க. கண்டிப்பா அந்த கமிட்டீஸ்லேலாம் ஒரு கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தமிழ்நாட்டுல கமிட்டீஸ் தெரியும்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பின்னாடி நமக்கு வருது. சரிங்களா? நான் எஜுகேஷன் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ரீசென்ட்டா போட்ட எல்லா கமிட்டீஸும் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃப்ளட்டுக்காக சரிங்களா? அதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. போலீஸ்க்கு அதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அ சில கேஸ்ட் பேஸ்ல டிஃபரன்ஸஸ்லாம் இருந்துச்சு. அதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. இது மாரி நெறைய கமிட்டீஸ் போட்டிருந்தாங்க. எல்லா கமிட்டீஸையும் நானு தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதுக்காக ஒரு கமிட்டி போட்டேன். தமிழ்நாட்டு இல்ல ரீசென்ட்டா போட்ட இந்த ஒரு 4, 5 வருஷத்துல போட்ட முக்கியமான கமிட்டீஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? எஜுகேஷன் மட்டும் இல்லாம அவுட் சைட் கமிட்டீஸும் குடுத்துருக்கேன். வாங்க நம்ப அதுக்கு வீடியோக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்டின்னா, ஸோ முன்னாடி சீஃப் மினிஸ்டரான மிஸ்டர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அவர் சொன்ன ஒரு வாக்கியம். சரிங்களா? "எஜுகேஷன் அலோன் இஸ் த கிரேட்டஸ்ட் வெப்பன் டூ அச்சீவ் ஈக்வாலிட்டி." நெறைய கவர்மெண்ட் உடைய எது ஒண்ணு போட்டாலும் இந்த சென்டென்ஸ போடுறாங்க. அதனால இந்த சென்டென்ஸ நானும் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது யார் சார் சொன்னது? கலைஞர் அவர்கள் சொன்னாரு அப்படின்றது தெரியணும். திருக்குறள்லேருந்து ஒரு சில இத குடுத்துருக்கேன். நம்மளுடைய இதுல எஜுகேஷனுடைய இதுல பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறள குடுத்துருக்காங்க. "கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை" அப்படின்ற மாதிரி. ஸோ இருக்கிறதுலயே மிக சிறந்த செல்வம் வந்து கல்வி தான் அப்படின்ற மாதிரி. திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒரு சிலதெல்லாம் சும்மா அ "அறிவுடையார் எல்லாம் உடையோர்" அப்படின்ற மாதிரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. சரிங்களா? மிக கூர்மையான ஆயுதம் எது அப்படின்னா, அறிவு தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த காந்தி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கல்வி அறிவு இல்ல அப்படின்னா, அது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சார் சொன்னது? காந்தி அவர்கள் சொன்னாரு. கோஃபி ஆனன் என்ன சொல்லியிருக்காங்க. அது மாரி சில எஜுகேஷன்ல உங்களுக்கு நெறைய வந்து திருக்குறள் இருக்குது. கண்டிப்பா படிச்சு வைங்க. திருக்குறள் அதெல்லாம் நீங்க ஜஸ்ட்டு பார்ப்பீங்க. ஸோ நம்ப அதுக்கப்புறமா யார் யாருக்கெல்லாம் பட்ஜெட் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பட்ஜெட் பார்த்தோம். அதுல பட்ஜெட்ல எந்த டிபார்ட்மென்ட்டுக்கு அதிகமா ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அது நமக்கு தெரியும். எஜுகேஷன் டிபார்ட்மென்ட் தான். ஸோ நம்ம எஜுகேஷன் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ட 2ஆ பிரிச்சிருக்கு சார். எப்படி சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பள்ளிக் கல்வின்னு ஒண்ணு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸ்கூல் எஜுகேஷன். இன்னொன்னு எப்படி சார் பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. ஸோ பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறதுல அதிகமா ஒதுக்குனது எதுக்கு சார் அப்படின்னா, பட்ஜெட்ல எஜுகேஷனுக்கு தான். அதுல ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தான் சார் அதிகமா ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க. 44,042 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? 44,042 ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளி கல்விக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் காலேஜ் பள்ளி கல்வி முடிச்சுட்டு காலேஜ் அதுக்கு மேல போறதுக்கு பார்த்தீங்கன்னா, 8,211 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? மொத்தமா நீங்க நம்ம பார்த்துருக்கோம் 52,000 கோடி அப்படின்றத பார்த்தோம். 44,000 பிளஸ் 8,000 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எழுத்தறிவு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ எழுத்தறிவு அதாவது லிட்ரசி முதல்ல அதாவது எழுத்தறிவு பெற்றவர்கள் அப்படின்றவங்களுக்கு என்ன சார் டெஃபினிஷன் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டான டெஃபினிஷன் எங்கேயும் இல்ல அப்படின்னாலும் 2011 சென்செக்ஸ் எடுத்தாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 7 வயசு உட்பட்டவர்கள் எல்லாம் ஸோ பெர்சன் ஏஜ்டு 7 வயசு இல்ல அதுக்கு மேல உரியவர்களுக்கு ஏதாவது ஒரு மொழி படிக்கவும், எழுதவும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அவங்க எல்லாம் லிட்ரேட் அப்படின்றத சொல்றாங்க. யார் யார் சார் லிட்ரேட் அப்படின்னா, 2011ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, 7 வயசு ஆயிடுச்சு. அவங்களால ஏதாவது ஒரு மொழியில எழுதவோ, படிக்கவோ தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்கெல்லாம் லிட்ரேட் சார் அப்படின்றத சொல்றாங்க. எத்தன வயசு சார்? 7 வயசு 2011 சென்செக்ஸ் படி மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி 7 வயசு இருந்தவங்க. சரி, இவங்க தான் லிட்ரேட். அப்ப இல்லிட்ரேட்னா யாரு சார்? அப்ப இல்லிட்ரேட் யாரு சார்னா, யுனெஸ்கோ என்ன சொல்லுது அப்டின்னா, 7 வயசு, 8 வயசெல்லாம் சொல்லல. ஏதோ ஒரு மொழியில அன்றாட வாழ்க்கைக்கு சரிங்களா? சிம்பிள் சென்டென்ஸ் எவ்ரிடே லைஃப்க்கு நீ போயிட்டு வந்தியா? நீ நடந்தியா? நீ சாப்பிட்டியா? எங்க போற? இதையெல்லாம் இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ ஏதாவது ஒரு மொழியில அவங்களுக்கு படிக்கவோ, எழுதவோ தெரிஞ்சிருந்தா அவங்கெல்லாம் லிட்ரேட். தெரியலன்னா அவங்கெல்லாம் இல்லிட்ரேட் அப்டின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ லிட்ரசி ரேட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிட்ரசி ரேட் அப்படின்றத பார்க்க போறோம். இங்க தான் சார் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இங்க தான். ஸோ 2011ல என்ன சார் குடுத்துருக்காங்க லிட்ரசி ரேட் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவுடைய லிட்ரசி ரேட் எவ்வளவு சார்
அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 74% இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட்டா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. 74.04 இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட் சரிங்களா. இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட் எவ்வளோ இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா 100% நீங்கள் அதையே பார்த்தே ஆகணும். அதில் ஆண்கள் எத்தனை சதவீதம், பெண்கள் எத்தனை சதவீதம்? 82, 65. ஆண்கள் வந்து 82, பெண்கள் வந்து 65. சராசரியா அப்ராக்சிமேட்டா 2011 சென்செக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 74% பேர் லிட்ரேட். லிட்ரேட்டுடைய டெஃபினிஷன் நம்ம பார்த்துறோம். இது இந்தியாவோடது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாடோடதும் பார்ப்போம். இதில் இந்தியாவில் எந்த மாநிலம் சார் ஹையஸ்ட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கேரளா தான் அப்படின்றது தெரியும். 93%. பீகார் குறைவானது 63%. அப்போ இந்த பாலின இடைவேளி ஜெண்டர் கேப் அப்படின்னும் போது லிட்ரஸியில் எவ்வளவு சார் இந்தியாவுக்குன்னா 16.68. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இதே மாதிரி இந்த டேட்டாஸ்லாம் தமிழ்நாடுக்கு நம்ம பின்னாடி படிப்போம் சரிங்களா. ஸோ அதில் பட்டியலினத்தில் இருக்க மக்களுடைய லிட்ரஸி ரேட்டு 66 சரிங்களா. பழங்குடியினர் 59%. இதெல்லாம் இந்தியாவோடது. ஸோ திருப்பி சொல்கிறேன் 74.04 அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 82 ஆண்கள் 65 பெண்கள் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இதில் இந்த பாலின இடைவேளை அப்படின்னு சொல்கிறாங்க ஜெண்டர் கேப் 16.68 என்ற வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் இந்தியாவுடைய சென்செக்ஸ் படி. அப்போ இருக்கிறதுலே இந்தியாவில் டாப் 5 எது, பாட்டம் 5 எது அப்படின்றது நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுப்போம் சரிங்களா. டாப் 5 இல்லை பார்த்தீங்கன்னா கேரளா, லக்ஷதீப், மிசோரம். டாப் 3 அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கேரளா தான் டாப்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாட்டம்ல இருக்கிறது பீகார், அருணாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான். ஆந்திர பிரதேஷ் கூட பாட்டம்ல தான் இருக்கு. 2011 சென்செக்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பீகார், அருணாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான் டாப்ல இருக்கிறது. இந்தியாவுக்கு கேரளா, லக்ஷதீப், மிசோரம். இது டாப்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன சார் நம்ம எஜுகேஷன்ல இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1941 ஒரு சென்செக்ஸ் நடந்திருக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8%, 7% பேர் படிச்சிருக்காங்க. 47 பார்த்தீங்கன்னா 12% பேர் படிச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம பார்த்துட்டோம் 2011 படி 74%, 2001 படி 68% சரிங்களா. பெண்களுடைய எழுத்தறிவு தான் பயங்கர வேகமாக ரொம்ப குறைவாக இருந்தது, பயங்கர வேகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க சரிங்களா. இதெல்லாம் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் இன் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ சார்? 2011 சென்செக்ஸ் படி 80.09% அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். 80.01, 03 எல்லாம் சொல்லிருப்பாங்க. 80.09 இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்ராக்சிமேட்டா 2011 சென்செக்ஸ் படி தமிழ்நாட்டில் 80.09% வந்து லிட்ரேட் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஆண்கள் எவ்வளோ சார் அப்படின்னா 86.77%. பெண்கள் எவ்வளோ சார் அப்படின்னா 73.44% சரிங்களா. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 74. 74.04 இங்க 80 நம்ம இந்தியாவோட இதுலயும் அதிகமா இருக்கிறோம் சரிங்களா. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள்லயும் பாத்தீங்கன்னா அங்க 82 தான் வரும், இங்க 86. அங்க 65 வரும் பெண்கள்ல, இங்க 73 இருக்கிறோம். ஸோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட லிட்ரஸி ரேட்ல சரிங்களா எழுத்தறிவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஜெண்டர் கேப் ஆண்கும் பெண்கும் உள்ள வித்தியாசம் அதாவது 86 - 73 பார்த்தீங்கன்னா 13.3 தான் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய ஜெண்டர் கேப் கம்மியாக இருக்கு. அதே அங்கே பார்த்தீங்கன்னா 16% இருந்துச்சு இந்தியாவில். ஸோ எதுக்காக நம்ம இந்தியாவை படிக்கிறோம் அப்படின்னா இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதில் ஜாஸ்தியாக இருக்கும், எதில் கம்மியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே இந்தியாவில் நம்ம முன்னாடி தான் இருக்கும். இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலது படிக்கணும். தமிழ்நாட்டில் லிட்ரஸி ரேட்டில் நம்ம எத்தனாவது சார் இருக்கும், 2011 சென்செக்ஸ் படி எத்தனாவதுல இருக்கிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னியாகுமரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது லிட்ரஸி ரேட்ல 2011 சென்செக்ஸ் படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை செகண்ட் பொசிஷன்ல இருக்குது. தேர்ட் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்குது. ஃபோர்த் பொசிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி சரிங்களா, நீலகிரி ஃபோர்த்தில் இருக்குது. ஸோ லிட்ரஸி ரேட்டு தமிழ்நாடுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் வைஸு ரொம்ப முக்கியம். என்னன்னா 2011 சென்செக்ஸ் படி, ஏன்னா 2017 ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும், அதுபடி நம்ம வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் லைட் வெரிஃபிகேஷன் இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி அப்படின்றது டாப் ஸ்டேட்ஸ். அப்போ பாட்டம் ஸ்டேட்ஸ் என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தர்மபுரி. ஸோ லோயஸ்ட் எது சார்னா தர்மபுரி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லோயஸ்ட் எவ்வளோ சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தர்மபுரி அப்படின்றதும், அடுத்தது பார்த்தீங்கன்னா அரியலூர், கிருஷ்ணகிரி,
விழுப்புரம் இல்லை நார்த்தில் தான் இருக்குது மெஜாரிட்டி. அப்படிங்களா கன்னியாகுமரி சவுத்து, சென்னை நார்த்து, தூத்துக்குடி சவுத்து, நீலகிரி வெஸ்ட்டு. சரிங்களா தர்மபுரி நார்த் சொல்லிக்கலாம், வெஸ்ட்னு சொல்லிக்கலாம். அரியலூர் சென்ட்ரல், திருச்சி அந்த ஏரியாவில் இருக்குது, பெரம்பலூர் சைடில். சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் தெரிஞ்சு. கிருஷ்ணகிரி நார்த்து, விழுப்புரம் நார்த்து, இதுதான் வந்து லிட்ரஸி ரேட்டில் பாட்டம்ல இருக்கக்கூடிய ஸோ வரிசைப்படுத்துங்க அப்படின்னா நமக்கு தெரியணும். எது டாப் மோஸ்ட்ல இருக்குன்னா நமக்கு தெரியணும். எது பாட்டம் மோஸ்ட்ல இருக்குன்னா நமக்கு தர்மபுரின்றது தெரியணும். இதுதான் சார் டாப் அப்படின்னு வரிசைப்படுத்துங்க. எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க எப்படி கேட்டாலும் நமக்கு இந்த ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த இந்த டேட்டாஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 80.09 அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. 86.77 ஞாபகம் வச்சுக்கோங்க. 73.44 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா இந்த 8 டிஸ்ட்ரிக்ட்டையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2011 படி. இதுதான் லிட்ரஸி ரேட். இப்போ லிட்ரஸி ரேட் அப்படின்னா என்ன சார்? எவ்வளவு எனக்கு 7 வயசுக்கு மேலே உள்ளவங்களால ஒரே ஒரு மொழியில் எழுத தெரியுது, படிக்க தெரியுது அப்படின்னா அதைய வந்து அவங்கள வந்து நம்ம லிட்ரேட் அப்படின்றோம். இல்லைன்னா இல்லிட்ரேட் அப்படின்றத சொல்கிறோம். லிட்ரஸி ரேட் இந்தியாவில் எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா மொத்த சேர்க்கை விகிதம். அப்போ மாணவர்கள் மொத்தமாக எவ்வளவு சேர்ந்திருக்காங்க பள்ளியிலையோ இல்லை உயர்கல்வியிலையோ. இதுலேயும் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்ததான் கல்வியை நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம். பள்ளி கல்வின்னு ஒன்று பிடிச்சிருக்கோம், இன்னொன்று உயர்கல்வி அப்படின்னு ஒன்று பிரிச்சிருக்கோம். சரிங்களா இது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஆஷே அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். இது உயர்கல்விக்காக ஒரு சர்வே எடுக்கிறாங்க. சரிங்களா அனைத்து இந்திய உயர்கல்வி உடைய ஒரு அறிக்கை தான் இது. சரிங்களா அவங்க ஒரு ஆய்வு செஞ்சு அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க. எப்போதைக்கு சார்னா 2023-24 தான் விடுறாங்க. 2021-22க்கான ஒரு ரிப்போர்ட் விடுறாங்க. சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு 47% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றத சொல்கிறாங்க. மொத்த சேர்க்கை விகிதம் மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 47%. இந்தியாவோடது எவ்வளோ சார்? 28.4. இந்த வேல்யூவை தெரிஞ்சுக்கணும். இது ஏஷேன்ற ஒரு அமைப்பு அவங்க ரிப்போர்ட் இது. சரிங்களா இதேமாதிரி ஸ்கூல் புக்கில் ஒரு ரிப்போர்ட் இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருசாக வித்தியாசம் இருக்காது, 46.9 அப்படின்னு இருக்கும். சரிங்களா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ இது வந்து எல்லாமே உயர்கல்விக்கு. சரிங்களா மறந்துடாதீங்க, இது எல்லாமே உயர்கல்விக்கு தானே தவிர எல்லாமே உயர்கல்விக்கே தவிர பள்ளி கல்விக்கு இல்லை. சரிங்களா ஹையர் எஜுகேஷன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் விமென். இப்போ பெண்களுக்கு எவ்வளோ சார் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா 47.3. ஆண்களுக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 46.8. நல்லா நோட் பண்ணுங்கள், பெண்களுக்கு ஆண்களை விட உயர்கல்வியில் அதிகமாக இருக்குது அப்படின்றது. தமிழ்நாடு ஹாஸ் தி ஹையஸ்ட். அப்போ பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்கள்லையும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடு, பட்டியலினமும் பழங்குடி மக்களில் நம்ம தான் ஹையஸ்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 39 43.9 அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்தியாவுக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, தமிழ்நாடுக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்றே ஒன்று அந்த கோவிட் டைமில் மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா கோவிட் டைமில் எல்லாருமே ஸ்கூலை விட்டு ட்ராப் பண்ணாங்க. அதுக்காக நிறைய திட்டங்கள் எடுத்தாங்க. நம்ம திட்டங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் வீடியோஸ் பார்ப்போம். அதெல்லாம் அவுட் சைட் த ஸ்கூல் புக் பார்த்தோம். இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது. சரிங்களா ஸோ தமிழ்நாடு எப்படி சார் இருக்குது அப்படின்னா மொத்தம் சேர்க்கை விகிதத்தில் மாணவர்கள் சேர்க்கை விகிதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் கேரளா பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துலையும், ஹிமாச்சல பிரதேஷ் 2வது இடத்துலையும், தமிழ்நாடு 3வது இடத்துலையும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. உலக ஆவரேஜ் எவ்வளோ, இந்தியா ஆவரேஜ் எவ்வளோ? இந்தியா ஆவரேஜ் 43, உலக ஆவரேஜ் 59% அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா ஓகே தமிழ்நாட்டில் எத்தனை பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்குது? துவக்கப்பள்ளி இருக்குது, நடுநிலை பள்ளி இருக்குது, உயர்நிலை பள்ளிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தொடக்க பள்ளியில், சரிங்களா பாருங்க தொடக்க பள்ளியில் தமிழ்நாடுடைய சேர்க்கை விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 118 இருக்குது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 to 5 பிரைமரி லெவலில். சரிங்களா அப்பர் பிரைமரி லெவல் அப்படின்றத சொல்றாங்க. நடுநிலை பள்ளி அப்படின்றத சொல்றாங்க 6 to 8. அதில் பார்த்தீங்கன்னா 112. சரிங்களா ஒவ்வொன்றும் வேல்யூஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா 118 112% நம்ம இருக்கிறோம் அப்பர் பிரைமரியில். செகண்டரி அதாவது 9th 10th எவ்வளோ இருக்கும்னா 62.7 இருக்கிறோம். சரிங்களா உயர்நிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா 62.7% இருக்கிறோம். ஹையர் செகண்டரி இது எல்லாமே
ஸ்கூல் எஜுகேஷன் தான் 11th 12க்கு 49.6ல் இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஸ்கூல் லெவலில் நம்ம பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி அப்படின்னு பிரிக்கும்போது அதோடைய சதவீதம்லாம் இவ்வளவு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஹையர் எஜுகேஷன் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போயாச்சு அப்படின்னா நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் 46.9 அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? இது கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். ஏஷ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதில் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா 47. 2021-22 ரிப்போர்ட் இது. சரிங்களா? 47% இருக்குது. சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க 46.9. சரிங்களா? இதுதான் ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு வேல்யூ அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பட்ஜெட்டு. ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளோ, தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான பட்ஜெட் எவ்வளோ, பள்ளி கல்விக்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் லிட்ரேட்னா என்ன, இல்லிட்ரேட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். யுனெஸ்கோவுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் விகிதம் எவ்வளோ, இந்தியாவுக்கு எவ்வளோ 74.4, தமிழ்நாடுக்கு எவ்வளோ 80, இதில் ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, பட்டியலின மக்கள் எவ்வளோ, சரிங்களா, பழங்குடி மக்கள் எவ்வளோ, இது எல்லாம் பார்த்தோம். ஆண் பெண்ணுடைய அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ஜெண்டர் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ, இந்தியாவுக்கு எவ்வளோ, தமிழ்நாடுக்கு எவ்வளோ, இது எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்க்கை விகிதம். சரிங்களா? மொத்த சேர்க்கை விகிதம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதில் ஏஷ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு என்ன கொடுத்துருக்கு, நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கு, இதில் பள்ளியில் நமக்கு எவ்வளவு இருக்கிறோம், அப்புறம் உயர்கல்வியில் நம்ம எவ்வளவு இருக்கிறோம் அப்படின்ற டேட்டாஸ் பார்த்தோம். இந்த டேட்டாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் லிட்ரஸி ரேட் எவ்வளவு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டம், ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 4 மாவட்டம், பாட்டம்ல இருக்கக்கூடிய 4 மாவட்டம். ஸோ கன்னியாகுமரி எதில் வருது, கன்னியாகுமரி, சென்னை எங்கே வருது, தூத்துக்குடி எங்கே வருது, நீலகிரி எங்கே வருது, கீழே பார்த்தீங்கன்னா தர்மபுரி எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அரியலூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கடைசியில் வரும், நடுவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரும். சரிங்களா? கிருஷ்ணகிரி. சரிங்களா? தர்மபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம் இப்படின்னு இருக்கு. இது எல்லாம் 2011 சென்செக்ஸ் படி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தொடக்க பள்ளியில் எப்படி இருக்காங்க, நடுநிலை பள்ளியில் நம்ம எப்படி இருக்கிறோம், சரிங்களா, உயர்நிலை பள்ளியில் எப்படி இருக்குது சேர்க்கை விகிதம், சரிங்களா, மேல்நிலை பள்ளியில் எப்படி இருக்குது சேர்க்கை விகிதம், எவ்வளவு சதவீதம் அப்படின்றத பார்த்தோம். உயர்கல்வியில் நம்ம எவ்வளோ சார் அப்படின்னா 46.9 அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துறோம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மாநில தான் நம்ம ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கும். ஏன் சார் அப்படின்ற போது நம்மள அது மட்டும் இல்லை சார், யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றது, பல்கலைக்கழகம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா 59 பல்கலைக்கழகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா? 517 பொறியியல் கல்லூரி இருக்குது, 40 மெடிக்கல் காலேஜ், சரிங்களா, 40 மருத்துவக் கல்லூரி இருக்குது, 2260 பார்த்தீங்கன்னா கலை மற்றும் அறிவியல், சரிங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, பாலிடெக்னிக் 447, 20 பல் மருத்துவம் அதுக்கான கல்லூரி இருக்குது. இது எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் எஜுகேஷனில். ஏன் சார் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம எஜுகேஷனுக்கு அவ்வளவு அதிகமான பட்ஜெட் அலோகேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் லோன் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன் லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் யார் கேட்டாலும் எஜுகேஷன் லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணாங்க. சரிங்களா? அதனால் தமிழ்நாடு ஒரு எஜுகேஷனில் முன்னணி மாநிலமாக இருக்குது. ஸோ கேரளா முன்னாடி இருக்குன்னா கேரளாவுடைய பாப்புலேஷன் சைஸ் எல்லாம் குறைவாக இருக்குது. சரிங்களா? ஆனால் தமிழ்நாடு வந்து மாநிலத்துலேயும் ரொம்ப பெருசு, சைஸ்லேயும் ரொம்ப பெருசு, பாப்புலேஷன்லையும் ஜாஸ்தியாக இருக்கிறோம். சரிங்களா? நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஹிமாச்சல பிரதேஷ்லாம் வேறு மாதிரியான ஒரு ஸ்டேட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எஜுகேஷனுக்கான ஒரு சில முக்கியமான ஒரு சில டாபிக்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேயே என்னென்னா, ஆமாம் சார், நம்ம ஊரில் அதாவது இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இல்லிட்ரஸி இருக்குது. சார் என்ன சார் காரணம் இல்லிட்ரஸிக்கு? அதெல்லாம் பெருசாக நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸில் வராது. மீன்ஸ் டைப்பில் தான் இந்த மாதிரிலாம் நம்ம இதுதான் ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கொடுத்தாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ என்ன சார் காரணம்? வறுமை. அவங்ககிட்ட வறுமை ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அவள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்பிச்சா கொஞ்சம் காசு வரும், அப்போ நம்மளால் சாப்பிட முடியும், அன்றாட வாழ்க்கையை இது பண்ண முடியும். அப்போ வறுமை, பவர்ட்டி ஒரு காரணமாக இருக்குது. ஆரோக்கியம், சரிங்களா, ஹெல்த்து. ஸோ ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா அந்த பிள்ளையை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? இல்லை அவங்க ஃபேமிலியில் முக்கியமானவங்க யாருக்கோ பிரச்சனை அப்படின்னா அந்த பிள்ளையை எப்படி அப்போ ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. இப்போ ஹெல்த்தியாக இருந்தால் தான் பள்ளிக்கு வருவாங்க. அப்போ தான் எஜுகேஷன் கிடைக்கும். சரியா? பொலிட்டிக்கல் ப்ரெஷர், ஒரு சில சமயத்தில் பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் இருக்கான். கலாச்சார பாகுபாடு, அப்போ இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களாம் படிக்கூடாது, இவங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி குறைஞ்சிடுச்சு. அதனால தான் நம்மளுடைய லிட்ரஸி ரேட்டு செம்ம வேகமாக வளர்ந்து 12லேருந்து 74% வரைக்கும் வளர்றதுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா 80 வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இன்னும் சென்செக்ஸ் எடுக்கலை. சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம், ஸ்லேவரி. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல
ஸ்லேவ்ஸ் போட்டிருப்பாங்க. இவங்கலாம் வந்து எனக்கு அடிமை, நாங்க குடுக்குற வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இங்க இருக்குது. அப்போ அந்த ஸ்லேவரி அப்படின்றது ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் குறைஞ்சாச்சு. ஆனா அதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிக்கலாம். டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், சாதி பேஸ்ல இந்த சாதியில இருக்கவங்கலாம் படிக்கக்கூடாது. இவங்கலாம் எப்படி எனக்கு சமமா அந்த காலத்துல இருந்தது இதெல்லாம் குறைஞ்சிடுச்சு இப்பல்லாம். சரிங்களா? படிக்கிறதுக்கான கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் இப்ப பெருசா இல்ல. பட் இல்லவே இல்ல அப்படின்லாம் சொல்ற முடியாது. ஸோ ஆண் ஆதிக்கம், ஆண்கள் தான் படிக்கணும், பெண்கள்லாம் படிக்கக்கூடாது, பெண்கள்லாம் வேலைக்கு போகக்கூடாது, பெண்களுக்கெல்லாம் இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் நிறையவே குறைஞ்சிருக்கு. உள்கட்டமைப்பு ஸ்கூல் இருக்குது சார். ஸ்கூல்ல பெஞ்ச் இல்ல, போர்டு இல்ல, டீச்சர்ஸ் இல்ல, கட்டமைப்பு இல்ல அப்படின்னா ஸ்கூல் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ ஸ்கூலே இல்ல. என்னுடைய ஏரியாலேருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப தொலைவுல இருக்குது. நடுவுல ஒரு ரிவர் இருக்குது. கிராஸ் பண்றதுக்கு வழி இல்ல. பஸ் ஃபெசிலிட்டீஸ் இல்ல. அந்த மாரி கட்டமைப்புகள்லாம் இல்ல அப்படின்னாலும், உங்களுடைய லிட்ரசி ரேட் குறைய தான் போகுது. சரிங்களா? அப்ப பெண்களுக்கு அகைன்ஸ்டா குற்றங்கள். அப்ப பெண்கள வந்து குற்றம் நடக்குது அப்படின்னும்போது, இப்ப நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள்லாம் காலேஜஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த குற்றங்கள்லாம் இருக்குன்னா, அப்ப எப்படி பெண்கள அனுப்புவாங்க? அப்போ சேஃபா இருக்கணும் பெண்களுக்கு. அப்பதான் பெண்கள படிக்கிறதுக்கு வருவாங்க. சரிங்களா? அன்எம்ப்ளாய்மென்ட். ஸோ படிச்சாச்சு, படிச்சும் எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்றத சொல்றாங்க. படித்தவர்கள் அவங்களுக்கு வேலையின்மை அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? பேரண்ட்ஸ்க்கு படிக்கல. அப்ப அதோடைய முக்கியத்துவம் தெரியல. அப்போ பேரண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் தெரியல மட்டும் இல்ல. அந்த சூழ்நிலையே உருவாக்கல. வீட்ல 24 மணி நேரம் டிவி ஓடிருக்கும். ஒரே ஒரு ரூம் தான். பிள்ளைய படின்னா எப்படி படிக்கும்? அதுவும் டிவி தான் பார்க்கும். அப்போ அந்த சூழ்நிலையை உருவாக்குறது எல்லாமே இது கீழ வரும். பேரண்ட்ஸ் படிக்கலன்னா, அவங்களுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரியல அப்படின்றது. ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல. இது எல்லாமே அதுக்குள்ள தான் வரும். இதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு இது சுழற்சி தான். ஸோ எப்படி வந்து வறுமை சுழற்சியோ, அதே மாதிரி படிப்பு இல்ல அப்படின்னா, படிப்பு இல்லன்னா நல்ல வருமானம் இல்ல. நல்ல வருமானம்னா நல்ல வேலை வாய்ப்பு இல்ல. அப்ப திருப்பி பிள்ளை ஏழையாதான் அப்படியே இது ஒரு சுழற்சி மாரி தான் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இந்த படிக்காதனால என்ன சார் இம்பேக்ட்? பல இம்பேக்ட் இருக்குது. நமக்கு தேவையில்ல. தாகூர் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அ வறுமைக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, படிப்பு இன்மை தான் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, "இதுடைய இம்பேக்ட் என்ன சார்?" அப்படின்னா, சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. அப்ப படிப்பு இல்ல அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்குது. சமூக வளர்ச்சியும் ரொம்ப குறைவாக இருக்குது. வறுமை பவர்ட்டி. ஸோ படிப்பு இல்ல அப்படின்னா, பவர்ட்டி ஜாஸ்தியாகுது. நான் முதல்லயே சொன்னது ஒரு சுழற்சி மாரி தான் இருக்குது. சரிங்களா? குழந்தை திருமணம் நடந்துருது. சரிங்களா? என்கிட்ட பணமே இல்ல. இவங்களுக்கு வேற சோறு போடணும். ஒரு 5 பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா, அத ஒரு 2 பேரு, 3 பேர கல்யாணம் பண்ணி குடுத்துருங்க. ஸோ தட் அந்த பாரம் நமக்கு குறையும். அப்ப சைல்டு மேரேஜஸ்லாம் போகுது. அந்த எஜுகேஷன் இல்லன்னா, அந்த அந்த நாலேட்ஜ் இல்ல. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி குடுக்குறாரு. தே ஆர் நாட் பிசிக்கலி, மென்டலி அதுக்கு ரெடி ஆகல அப்படின்ட்டு ஒரு 20 வயசு ஆனா தான் கல்யாணம் இதெல்லாம் வந்து படிப்பறிவு வந்துருச்சுன்னா, தானா வந்துரும். சரிங்களா? லைஃப்ல நெறைய சிரமங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? சமூக குற்றங்கள், சோசியல் கிரைம்ஸ் நெறைய நடக்குது. ஸோ சம்பளம் ரொம்ப குறைவா இருக்குது. வேலையே குறைவா இருக்கு. இல்ல வேலையின்மை நெறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அது மாரி நெறைய இருக்குது. ஸோ தேசிய வளர்ச்சியே பிரச்சனை இருக்கு. சமூக வளர்ச்சியில பிரச்சனை இருக்குது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஸோ வுமன் எம்பவர்மென்ட்லாம் நடக்காம போகுது. இதெல்லாம் இம்பேக்ட். ஸோ இந்த இம்பேக்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அரசு என்ன சார் நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அரசு பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்துச்சு. அதுல முக்கியமானது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல். சரிங்களா? அரசியலமைப்புல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சட்டங்கள் ஏத்தி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க. சரிங்களா? அப்புறம் பாலிசிஸ். சரிங்களா? கொள்கைகள், திட்டங்கள். ஸோ இந்த திட்டங்கள மட்டும் நம்ப நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திட்டங்களும் இந்த அக்ரிகல்ச்சர்ல மிஸ் ஆன ஒரு சில டாபிக்ஸையும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிட போறோம். சரிங்களா? அத நம்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த கிளாஸ்ல நம்ப கான்ஸ்டிடியூஷனலா என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. சரிங்களா? சட்டங்கள் ஏத்தி என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பாலிசிஸ் என்னுடைய கொள்கைகள் மூலியமா என்னெல்லாம் ஸோ அரசு வந்து கண்டிப்பா எஜுகேஷன் அப்படின்றத பார்க்கும். ஸோ இந்திய அளவுல கொஞ்சம் பார்ப்போம். தமிழ்நாடு அளவுல என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ மெஷர்ஸ் டேக்கன்ஸ் பை தி கவர்மெண்ட் அப்படின்னும்போது, கவர்மெண்ட் நெறைய செலவு பண்ணுது. நம்ம ஏற்கனவே இந்த மெஷர்ஸ் டேக்கன்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சார் எவ்வளோ சார் பட்ஜெட்? இருக்கிறதுலயே அதிக பட்ஜெட் எஜுகேஷனுக்கு தான். எஜுகேஷன்ல பள்ளி கல்விக்கு எவ்வளவு? அப்புறம் உயர்கல்விக்கு எவ்வளவு? அப்படின்றத நான் கேட்டேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப என்ன சொல்றாங்க? கான்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ். என்னெல்லாம் சார் கான்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ்? ஸோ இதுல என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் இருக்குது? சரிங்களா? இந்த ஆர்டிகல்ஸ்க்கு அப்புறமா என்னெல்லாம் சட்ட திருத்தங்கள் இருக்குது? அப்படின்றது 2 நீங்க பார்க்கணும். ஸோ என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் இருக்கு? கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வந்து எங்க பார்ப்பீங்க அப்படின்னா, பாலிட்டி அது எடுக்கிறவரு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார். இருந்தாலும் நம்ம இங்க லைட்டா பார்த்துருவோம். சரிங்களா? ஆர்டிகல் 16 சார் 16 எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார். அதில எஜுகேஷன் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா 16ல 6, 16ல 4, 16ல 2 இதெல்லாம் கேள்விகளாவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல கல்விக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், சரிங்களா? எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும். அப்போ கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த 16 21 அப்புறம் பார்த்தீங்கன்னா 45 51A அப்படின்ட்டு ஒரு 3 ஆர்டிகல் இருக்கும், சரிங்களா? 51Aல கே அப்படின்றது இது எல்லாமே 86வது சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல இதில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த 21A, இந்த 21A இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். அது எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதெல்லாமே பின்னாடி நீங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க, சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டிஸ்க்காக 29 30, சரிங்களா? ஸோ அவங்களுக்கான எஜுகேஷனை பற்றி ஆர்டிகல் 29ல் பேசுது. அவங்களுக்கு யாருக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் கொடுக்கலாமா இல்லையா, எல்லாமே நீங்கள் பாலிட்டியில் பார்ப்பீங்க, சரிங்களா? அப்புறம் மொதல் சட்ட திருத்தம், சரிங்களா? மொதல் சட்ட திருத்தமே என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் எஜுகேஷனில், சரிங்களா? மெடிக்கல் காலேஜில் ரிசர்வேஷன் வரணுமா வரக்கூடாதா அப்படின்றதுல ஒருத்தவங்க கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், அப்படியே எனக்கு எஜுகேஷனில் ரிசர்வேஷன் கொடுக்கல, இது தவறு அப்படின்றத ஒருத்தவங்க ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அப்போ அந்த கேஸுக்கு வந்து ஆமா இது தவறு, இது அரசியலமைப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டும் அப்படியே சொல்லுது. அதனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய அதுக்கு எதிர்ப்பு வருது. ஸோ சென்ட்ரலில் கவர்மெண்ட் வந்து மொதல் சட்ட திருத்தம், இது மட்டும் இல்லை, மொதல் சட்ட திருத்தத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷனுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது வருது, சரிங்களா? 103வது சட்ட திருத்தம். ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்றவங்களுக்கு 10 இதுக்கு முன்னாடி வரைக்கும் சமூகத்தில் யார் யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் 10% ரிசர்வேஷன். 103வது சட்ட திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கரில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரிசர்வேஷன் செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம், 21 பார்த்துட்டோம், 16 பார்த்துட்டோம், சரிங்களா? 45 21 45 51A இது எல்லாமே வந்து கல்விக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இது எல்லாமே, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 350 351 அப்படின்ட்டு 2 இருக்குது, 350 350B 351 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மொழியில் பேசுறது, ஸோ ஹிந்தியை வளர்க்குறது, மதர் டங்க்கு எப்படி கொடுக்குறது, அதை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று முக்கியமானது என்னென்னா 42வது சட்ட திருத்தம். ஸோ நம்ம என்னென்னா மேலோட்டமாக பார்க்குறதெல்லாம் நீங்கள் பாலிட்டியில் டீட்டெயில்டாக பார்ப்பீங்க. மேலோட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கல்வின்றது மாநில பட்டியலில் தான் வச்சுருப்பாங்க, ஸ்டேட் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. 42வது சட்ட திருத்தத்தில் இதை கொண்டு போய் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ பட்டியல் 246வது ஆர்டிகல் படி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 3 பட்டியல் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒன்று யூனியனு, ஸோ பொதுப்பட்டியல், யூனியனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில பட்டியல். இது எதுலையுமே வராது ரெசிடுவல், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் போயிடும். அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அரசியல் அமைப்புகளில் ஸோ ஆர்டிகல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 120 எதை பற்றி பேசுது அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? 350B எதை பற்றி பேசுது உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21A எதை பற்றி பேசுது, சரிங்களா? 45 எதை பற்றி பேசுது, அதோடைய வயசு என்ன, 21Aல 0 to 6 6 to 14, சரிங்களா? எங்கே 0 to 66 வருது, 51K எதில் வருது, ஸோ எது இதில் வந்து அடிப்படை உரிமை, எது இதில் வந்து அடிப்படை உரிமை இல்லை, ஏன் முதல்ல 21Aல அடிப்படை உரிமையில கொண்டு போய் எஜுகேஷனை வைக்கல, எதுக்காக இந்த சட்ட திருத்தத்தில், சரிங்களா? எந்த சட்ட திருத்தத்தில் 86வது சட்ட திருத்தத்தில் அடிப்படை உரிமையில் எடுத்தான். இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வரலாம். இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும்னா சொல்லுங்கள், நான் பின்னாடி உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க சார் 15 17 46 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கர் செக்ஷனுக்கு, சரிங்களா? பட்டியலின மக்கள் அவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது, சரிங்களா? 46 ஸோ பட்டியலின மக்கள், ஸோ பழங்குடி மக்கள் இவங்கெல்லாம் 46ல் இருக்க இவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் இவங்களெல்லாம் அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க, சரிங்களா? 17 நீ யாரும் வந்து எந்த விதமான அன்டச்சபிலிட்டிஸ் இவங்களை இந்த ஸ்கூலில் சேர்க்கக்கூடாது, இவங்களை இதில் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க, சரிங்களா? 15 எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. 29 என்ன சொல்கிறாங்கன்னா மைனாரிட்டிஸ், ஸோ சீக்கியர்லேருந்து இருப்பாங்க, புத்த மதத்துலேருந்து இருப்பாங்க, கிறிஸ்துவ மதத்துலேருந்து இருப்பாங்க, இஸ்லாமிய, இப்போ அவங்க ஒரு கல்லூரியை அமைச்சிக்கலாம் அவங்களுக்கு தேவை. நீங்கள் பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க, இது வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ் ஸ்கூலு, இல்லை இது ஜெயினுடைய ஸ்கூலு அப்படின்லாம் பார்ப்போம். அப்போ அந்த ஸ்கூலில்
அவங்க ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு உரிமையை கொடுக்கறது. இதெல்லாம் வந்து மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியது. சரிங்களா? அதில் ஆனால் கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணிச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணல அப்படின்னா அவங்க அதையெல்லாம் அந்த எஜுகேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதில் வருது அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷன் மூலியமா வந்திருக்கு. சரிங்களா? நம்மளுடைய அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடியது இதெல்லாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ ஸ்டாட்டுட்டரிலி சட்டம் ஏத்தி சரிங்களா? அப்போ அரசியலமைப்பு மூலியமா என்னெல்லாம் சேஞ்சஸ் இருந்துச்சு, அதுல என்னெல்லாம் சட்ட திருத்தங்கள் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ எப்போ வந்து இது வந்து மாநில பட்டியலேருந்து பொது பட்டியலுக்கு போச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்னென்ன சட்ட திருத்தங்கள் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போ சட்டம் ஏற்றி அப்படின்போது முக்கியமான சட்டம் என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ பிள்ளைங்களுக்கு கட்டாயமாகவும் சரிங்களா இலவசமான கல்வி கொடுக்கணும். அதுக்காக ஒரு சட்டம் 2009 ஏத்துனாங்க. அதை வந்து ஏப்ரல் 1, 2009 அமல்படுத்தினாங்க. தமிழ்நாட்டிலையும் இது ஏப்ரல் 1, 2009 அமலுக்கு வந்துருச்சு. இதுக்காக ஒரு சில ரூல்ஸ் தமிழ்நாடு ஃப்ரேம் பண்ணுச்சு. அது எப்போ சார் அப்படின்னா 2011. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? 86வது சட்ட திருத்தம் சரிங்களா? 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல இதை வந்து அடிப்படை உரிமையாக கொண்டு வந்துட்டாங்க. அடிப்படை உரிமை அப்படின்னா எனக்கு கல்வி கிடைக்கலனா நான் போய் அரசை கேட்க முடியும், நான் போய் நீதிமன்றத்தை அணுக முடியும், சார் எனக்கு கல்வி கிடைக்கல சார் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து அடிப்படை உரிமையில் இல்லை, அதுக்கப்புறம் தான் அடிப்படை உரிமையாச்சு. இப்போ அதை அமல்படுத்தணும் அப்படின்னா அது ஏற்றியாச்சு, அதை அமல்படுத்தணும். எப்படி அமல்படுத்த முடியும்? அதுக்காக ஒரு சட்டம் போட்டாங்க. எந்த வருஷம் சார்? 2009. யாரு வேணாலும் இலவசமாக கல்வி, கட்டாய கல்வி. கட்டாயம்னா எனக்கு கட்டாயம் இல்லை, அரசுக்கு கம்பல்சரி. அரசு வந்து கட்டாயம் யாராவது வந்து என் கதவை தட்டினாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சட்டம் 2009. 2011 தமிழ்நாடு அரசு ஒரு ரூல்ஸ் போட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிகல் 21A அதில் போட்டது 86வது சட்ட திருத்தம் 2002 போட்டதை அமல்படுத்துறதுக்காக ஒரு சட்டம் பண்ணாங்க. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். யார் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு இலவசமான கல்வி சரிங்களா? அவங்களுக்கு தரமான கல்வி கொடுக்கணும் அப்படின்றது தான் 2001 ஏதாவது ஆர்டிகல் 21 சரத்து 21A கொண்டு வந்தாங்க. ஸோ இது அமல்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் 2009 ஏப்ரல் 1 இதுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சா சார்? இல்லை சார். சார் நம்ம முதல்லயே பார்த்தோம் அடிப்படை உரிமையில் கல்வி இல்லை. இப்போ அடிப்படை உரிமையில் கல்வி வரணும் அப்படின்றதுக்கு மேனகா காந்தி கேஸ் ஒன்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின் போது ஃபண்டமெண்டல் டு ரைட் டு லைஃப் அப்படின்னும் போது அதில் வந்து லைஃப்னா ஹெல்த்தியான லைஃபாக இருக்கணும். சரிங்களா? சேஃபான லைஃபாக இருக்கணும், குவாலிட்டியான லைஃப். அந்த குவாலிட்டிலாம் எஜுகேஷன் வந்துடுது. சரிங்களா? அப்போ குவாலிட்டியான இது வந்துக்கிட்டே இருக்கு காலத்தில். அப்போ அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி, அவர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு 1990. சரிங்களா? நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இதோடைய வரலாறு நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? 1993 பார்த்தீங்க அப்படின்னா உன்னிகிருஷ்ணன் வர்சஸ் ஆந்திர பிரதேஷ்குள்ள ஒரு கேஸ் நடக்குது. அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் 1993 கல்வி அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்றத சொல்றாங்க. எந்த சரத்துக்கு இல்லைன்னா ஆர்டிகல் 21 படி. சரிங்களா? 1993 சரிங்களா? உன்னிகிருஷ்ணன் வர்சஸ் ஆந்திர பிரதேஷ் அப்படின்றதுல என்ன சொல்றாங்கன்னா உச்சநீதிமன்றம் பிரிவு 21 சரத்து 21 கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அடிப்படை உரிமை. எது சார்? கல்வி. எங்க சார்? இந்த இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னிகிருஷ்ணன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது. சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன ஆகுது, மத்திய அரசாங்கம் இன்னொன்று போடுறாங்க, தபஸ் மஜும்தர் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு 99 அவங்க கொடுத்தாங்க. இது வந்து நம்ம 21A அப்படின்னு ஒன்று கொடுப்போம்ட்டு அதன்படி தான் 86வது சட்ட திருத்தத்தில் 2002 கல்வியை வந்து அடிப்படை உரிமை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏன் சார் இதுக்கு முன்னாடி கொடுக்கல அப்படின்னா, இப்போ 47 கொடுத்துருக்கலாமே நம்மளுடைய அரசியலமைப்பு அமைக்கும் போதே. ஆனால் அந்த சமயத்தில் நமக்கு சாப்பாடுக்கே கஷ்டமா இருந்துச்சு. அப்போ எல்லாரும் வந்து அடிப்படை உரிமைனா எல்லாரும் போய் கோர்ட்டு தட்டுவாங்க, எனக்கு அடிப்படை உரிமை ஒன்றும் கல்வியே கிடைக்கல. கல்வியே ஸ்கூலே இல்லை பக்கத்தில், எங்கே சார் போவோம்? அப்போ ஸ்கூல் கட்டணும். அப்போ ஸ்கூல் எல்லாம் கட்டி முடிச்சா ஓரளவுக்கு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்கு, அது இருக்கு, எல்லாம் கட்டி முடிச்சாச்சு, ஓரளவுக்கு வசதி வந்தாச்சு, எல்லாருக்கும் நம்ம எஜுகேஷனை கொடுக்கலாம் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பியில் இருந்துச்சு. சரிங்களா? அதைய தூக்கிட்டு வந்து நம்ம
6லேருந்து 14 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் கட்டாய கல்வி, இலவச கல்வி, தரமான கல்வி குடுக்கணும் அப்படின்றதுக்காக 86வது சட்ட திருத்தம். அதுக்கு முன்னாடி நடந்த கதைகள்லாம் பார்த்தோம். ராமமூர்த்தி கமிட்டியாரு, தப்பாஸ் கமிட்டியாரு, சுப்ரீம் கோர்ட்ல உன்னிகிருஷ்ணன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ல என்ன தீர்ப்பு குடுத்தாங்க. இதெல்லாம் இது 86வது சட்ட திருத்தம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அது 2002ல பண்ணாலும் அதை அமல்படுத்துறதுக்கான எல்லா வசதிகள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அதை ஒரு சட்டமா ஏத்துறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுப்பாங்க? 2002 2009ல தான் நம்ம வந்து ஃப்ரீ டு எல்லாருக்கும் கொடுத்தோம். அப்ப இதுல என்ன சார் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, முக்கியமானது 6லேருந்து 14 வயசுல இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் இலவசமான தரமான கல்வி குடுக்கப்படும். இது ஒரு அடிப்படை உரிமை ஆயிடுச்சு. இஃப் சப்போஸ் பக்கத்துல அரசு பள்ளி இல்ல அப்படின்னா, தனியார் பள்ளி, அதாவது என்னுடைய தனியார் பள்ளியிலேருந்து சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய பின்தங்கிய பிள்ளைங்களுக்கு 25% ரிசர்வேஷன், டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷனுக்கு 25% அவங்களுக்கான ஃபீஸ் என்னவோ அதைய வந்து அரசு ஏத்துக்கும். அரசு அந்த ஃபீஸை வந்து ஸ்கூலுக்கு கொடுக்கும். ஸோ 25% பேரை இந்த ஆக்ட் படி நீங்க சேர்த்தாகணும். யாரு சார்? தனியார் பள்ளிகள் சேர்த்தாகணும். இது கட்டாயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இஃப் சப்போஸ் ஒரு சில பிள்ளைங்க 6 இல்ல 10 வயசு ஆயிட்டாங்க, அவங்க ஸ்கூலுக்கே போகல அப்படின்னா, அந்த 10 வயசுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லி தர முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எந்த சட்டம் சொல்லுது சார்? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சொல்லுது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல இன்னும் என்னெல்லாம் சார் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை பிள்ளைங்கள், எத்தனை டீச்சர், எத்தனை மாணவர்கள், எத்தனை டீச்சர்ஸ், அதுக்கான ஒரு அப்போ இந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன சார் ஹோம் ஒர்க் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1000 பேருக்கு எத்தனை போலீஸ் இருக்கிறாங்க? சரிங்களா? ஒரு போலீஸ் 1000 பேருக்கா? அப்போ உலக அளவு என்ன சொல்லுது? தமிழ்நாடு எந்த லெவல்ல இருக்குது? இந்தியா எந்த லெவல்ல இருக்கு? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு ரிப்போர்ட் இதுல தமிழ்நாடு முன்னொளி மாநிலமா இருக்கு. யார் யாருக்கு தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை போலீஸ், எத்தனை மக்களுக்கு ஒரு போலீஸ் இருக்குது? சரிங்களா? இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எத்தனை மக்களுக்கு டாக்டர் இருக்கிறாங்க. சரிங்களா? எத்தனை அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் எத்தனை பேருக்கு, அதாவது இத்தனை பெட் வச்ச ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர், அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்ல. இதை மட்டும் நீங்க கண்டிப்பா பாருங்க. ஏன்னா தமிழ்நாடு ரீசெண்டான ரிப்போர்ட் படி நம்ம டாப்ல இருக்கிறோம். சரிங்களா? போலீஸ், ஸோ எத்தனை பேருக்கு ஒரு போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியாவில் என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் பியூப்பிள் டீச்சர்ஸ் ரேஷியோ, அப்போ இத்தனை மாணவர்கள் இருந்தாங்கன்னா இத்தனை ஆசிரியர்கள் இருந்தாகணும் ஸ்கூல்ல. அதுக்கு அடிப்படையில் என்ன மாதிரியான பில்டிங் இருக்கணும், என்ன கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நாள் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் இருக்கணும் அப்படின்றது, அதுலேயும் எவ்வளவு நாள் டீச்சர்ஸ் ஒர்க்கிங் பண்ணணும். ஏன்னா இப்போ சனிக்கிழமைனா பிள்ளைங்களுக்கு லீவு, டீச்சர்ஸ்க்கு லீவ் இருக்காது. அப்போ டீச்சர்ஸ் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும். சில சமயத்தில் டீச்சர்ஸ் வந்து சென்செக்ஸ்க்கு எடுத்துக்கோங்க, அதுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கூடாதுன்றதுக்கு குறைஞ்சபட்சம் எதெல்லாம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல கம்பல்சரியா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சார் அப்படின்றது, இது ஒரு முக்கியமானது. இப்போ ரீசெண்டா கரண்ட்ல ஓடிட்டு இருக்குது. இப்போ போன வாரத்துல மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, அப்போ இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 1வதுலேருந்து 8வது வரைக்கும், 9வது வரைக்கும் யாரையும் ஃபெயில் பண்ணாதீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 8வது வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு ரூல். இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, இல்லை 5வதுலேருந்து 8வதுன்றது நோ டிடென்ஷன் பாலிசின்லாம் கிடையாது. தேவைப்பட்டா நீங்கள் ஃபெயில் பண்ணிக்கோங்க. நோ டிடென்ஷன் பாலிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கு மாநில அரசு என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட், இது தமிழ்நாடுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இப்போ இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அப்போ வந்து ஃபெயிலே பண்ண மாட்டோம் அப்படின்னா, எதுவுமே படிக்காமல் போகக்கூடிய பிள்ளைகள் நிறைய ஆகிறாங்கன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, ஃபெயில் பண்ணி விட்டா அந்த பிள்ளை வந்து ஸ்கூல்லேயே இருக்க மாட்டேங்குது, ஸ்கூலை விட்டுட்டு போயிடுது அப்படின்றாங்க. இது 2 சைட்லையும் பேசுகிறாங்க. ஸோ பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குது, அப்போ 10 பிள்ளை படிக்கல அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 40 பிள்ளை படிக்காமல் போகுது, எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணி விட்ருவாங்க, நான் ஏன் படிக்கணும், எப்படி இருந்தாலும் பாஸ், நான் ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூலை விட்டு பிள்ளைங்கலாம் போயிடும் அப்படின்ட்டு. அப்போ இதில் ஒரு ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நம்ம போவேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 5th to 8th வந்து யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாதுனாங்க, அதையே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு, அது தமிழ்நாடுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் இது ரீசெண்டாக இருந்ததுனால நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எப்படியாவது கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ டீச்சர்ஸை வந்து நான் எஜுகேஷனல் ஒர்க், அதாவது சென்செக்ஸ் ஒர்க்கு, அந்த ஒர்க், இந்த ஒர்க் அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டீச்சர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சு எடுக்கணும், அப்படி இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய நம்ம அச்சீவ் எல்லாம் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் இருக்கட்டும். சரிங்களா? இந்த மாதிரி ரைட் டு எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். சட்ட திருத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி நிறைய இருக்குங்க. சமகிர சிக்ஷா, அந்த சிக்ஷா, இந்த சிக்ஷா, இப்படி வரணும், அப்படி பண்ணணும், நிறையா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய எஜுகேஷனில் கொள்கைகள், இந்திய அரசு என்னெல்லாம்
என்னெல்லாம் எடுத்திருக்கு, அதோட சேர்ந்து தமிழ்நாடு அரசு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன். எப்ப சார் ஃப்ரேம் பண்ணாங்க? ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சக்கப்புறமா வந்த கமிஷன் இதுதான். சரிங்களா? 1948. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். 8வது புக்கோ 7வது புக்லேயோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்குன்னே ஸோ என்னென்னா உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாடு பிரிட்டிஷர்களால் அவங்களுடைய இம்பேக்ட் என்ன தமிழ்நாடுக்கு இல்லை இந்தியாவுக்குன்னும் போது இப்போ கல்வினால் தமிழ்நாடுக்கு பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன இம்பேக்ட் இருக்குது அதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதுக்கப்புறம் மராட்டியர்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிங் இருக்கார், கடைசி மராட்டிய கிங் இருக்கார். அவர் எஜுகேஷனுக்காக நிறைய பண்ணியிருப்பார். அவர் பேர்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன பேருன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த மராட்டிய மன்னனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 813ல் ஒரு ஆக்ட் ஒன்று வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வந்து அரசு கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. மெக்கலே கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமிட்டிஸ் இருக்கும். உட்ஸ் டிஸ்பேட்ச், ஹண்டர் கமிஷனு, ரயில்வே கமிஷனு, யூனிவர்சிட்டி ஆக்டு, சரிங்களா? அப்புறம் சேட்லர் கமிஷனு, வார்தா கமிட்டி அப்படின்னு பல சார்ஜன்ட் கமிட்டி, ரயில்வே அது இதுன்னு நிறைய கமிட்டிஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்கும். சரிங்களா? அதை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. மராட்டிய மன்னர் பண்ண இந்த இப்போ சரஸ்வதி மஹால் இருக்குன்னா இந்த வருஷம் பட்ஜெட்டில் என்ன போட்டிருக்காங்க, அந்த சரஸ்வதி மஹாலை இன்னும் பெட்டர் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்னும் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவோம்ட்டு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? யார் பண்ணா, எந்த மன்னர் பண்ணா, எந்த மராட்டிய மன்னர் பண்ணா, அவருடைய ஆட்சி காலம் என்ன வேணால் சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இந்த வாட்டி பட்ஜெட்டில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரஸ்வதி மஹால் அதை வந்து இன்னும் பெட்டர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948 என்ன சார் இது பண்ணியிருக்கு அப்படின்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்த கமிஷன். யார் சார் ராதாகிருஷ்ணன்? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யார் ராதாகிருஷ்ணன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அவங்க தான் வந்து யூஜிசின்னு ஒன்று அமைக்கணும், நம்ம எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அது இதெல்லாம் சொன்னாங்க. ஸோ யூஜிசினா என்ன சார்? யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். அப்போ நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் அப்ளை பண்ணுறீங்க, அது வந்து யூஜிசி லிஸ்ட்டில் இருக்கா, அது உண்மையான காலேஜா, அது போலி காலேஜா, யூஜிசி உடைய நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுதா இல்லையா, யூஜிசி அப்ரூவல் இருந்தால் தான் அது காலேஜ் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த அமைப்பு தான் இந்த யூஜிசி. ஸோ ஆரம்பத்தில் யூஜிசி மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஏஐசிடின்னு வந்துச்சு, மெடிக்கல் காலேஜுக்கு எம்சிஏ, அது பேர் என்எம்சி, எம்சிஏ அப்படி இப்படிலாம் நிறைய போயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜிசி தான். யூஜிசி எப்போ சார் ஃப்ரேம் பண்ணாங்க? நிறைய டீட்டெயில்டாக நம்ம பார்க்க வேணாம். 1953 ஃப்ரேம் பண்ணாங்க. ராதாகிருஷ்ணன் கமிஷன் 48 அவருடைய இதில் தான் பார்த்தீங்கன்னா யூஜிசியை ஃப்ரேம் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலியார் கமிஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. முதலியார் கமிஷன் அப்படின்றது 1952. அப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலராக இருந்தார் இவர் முதலியார் அப்படின்றவர். ஸோ அவர் தலைமையில் ஒரு கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. சரிங்களா? அவர் என்ன சார் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்றத கல்வியிலேயே பள்ளி கல்வியிலேயே செகண்டரி எஜுகேஷன் அதை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றதுக்கெல்லாம் இவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொத்தாரி கமிஷன். சரிங்களா? இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1964 போட்டாங்க. இவருடைய கமிஷன் படி தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, சரிங்களா, தேசிய கல்விக் கொள்கை, சரிங்களா, 68 ஃப்ரேம் பண்ணாங்க. அப்புறம் 86 ஃப்ரேம் பண்ணாங்க. 86 தான் கடைசி. அதுக்கப்புறம் 2020. ஸோ 2020 தான் அதை விட்டிங்கன்னா. சரிங்களா? புதிய கல்விக் கொள்கை 2020 அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? புதிய கல்விக் கொள்கை 2020. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கல்விக் கொள்கையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இதில் தான் வந்து 10+2+3 அப்படின்ற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அது மாதிரி நிறைய இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? கரும்பலகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஸ்கூலுக்கு இருந்தாகணும். 1987 ஃப்ரேம் பண்ணாங்க. அப்போ ஸ்கூலு, பில்டிங்கு, பிளாக் போர்டு இருக்கணும், இவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கணும், பெண் டீச்சர்ஸ் வந்து லேடிஸ் டீச்சர், விமன் டீச்சர்ஸ் வந்து இத்தனை பேர் இருக்கணும், அதெல்லாம் இது மூலிமா வந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி எதுக்கு சார் அப்படின்னா அவங்க தான் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பார்த்தே ஆகணும். இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் இதை தமிழ்நாடு எதிர்க்குது. இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முருகேசன் கமிட்டின்ட்டு தமிழ்நாட்டில் ஒன்று அமிச்சாங்க. அவங்க தமிழ்நாடுக்கு தேவையான எஜுகேஷன் பாலிசிஸ் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு
பேசிக்ஸ். ஸோ நீங்க இந்த கமிட்டி எந்த வருஷம் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். திருப்பி சொல்றேன், ராதாகிருஷ்ணன் கமிட்டி சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கமிஷன் இதுதான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய கமிட்டிஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. வார்தா கமிட்டி எப்போ, சாட்லர் கமிட்டி எதுக்கு, ரேலே கமிட்டி எதுக்கு, சார்ஜன் கமிட்டி எதுக்கு, யூனிவர்சிட்டி ஆக்ட் எந்த வருஷம் போட்டாங்க, சரிங்களா? ஹண்டர் கமிஷன் எதுக்கு, எது வந்து பிரைமரி எஜுகேஷனுக்கு, எது வந்து மாஸ் எஜுகேஷனுக்கு, சரிங்களா? எதை வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கும். அதான் ஹிஸ்ட்ரியில வரும் உங்களுக்கு. என்னுடைய டாபிக்ல வராது. பட் எஜுகேஷன்றதுனால நீங்க அதையும் படிச்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய டாபிக்ஸ்குள்ள வரக்கூடிய ஒரு சில கமிஷன்ஸ், ஒரு சில பாலிசிஸ் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சோ அதெல்லாம் மாநில அரசுக்கும் அது அப்ளிகபிளா இருக்கும். ஏன்னா பொதுப்பட்டியல்ல இருந்துச்சு. இப்போ அதாவது 42வது சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் பொதுப்பட்டியல், அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருந்துச்சு, மாநில லிஸ்ட்ல தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா இருந்தாலும் மத்திய அரசாங்கம் சொல்றதெல்லாம் வந்துரும். சரிங்களா? கொத்தாரி கமிஷன்ல என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சொல்றேன். நம்ம பெருசா அதெல்லாம் டீட்டெயில்டா, ஏன்னா பழைய கமிஷன் ஆயிடுச்சு. சரிங்களா? 86ல கொத்தாரி, 68ல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை 1986 அதுதான் பெரிய அந்த கொள்கையை தான் நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2020 தமிழ்நாடு இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசியை எந்த மாநிலம் இல்ல எந்த யூனியன் பிரதேசம் முதல்ல அமல் பண்ணுச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா தமிழ்நாடு இன்னும் அமல் பண்ணல. அதனால நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்ம அமல் பண்ணல அப்படின்றதுனால அவங்க காசு ஏதோ இதெல்லாம் அனுப்புறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்லாம் கொஞ்சம் அதில் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ அங்கே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இன்னும் அஃபிஷியலாக நமக்கு எந்த டிக்ளரேஷனும் வரல. பட் நம்ம இன்னும் அதையே அமல்படுத்தலை. சரிங்களா? ஸோ பிளாக் போர்டில என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம குடுத்துருக்கோம். ஆப்பரேஷன் பிளாக் போர்ட், நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இத பத்தி நம்ம ஒரு சில முக்கியமானத கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 எப்ப சொன்னாங்க அப்படின்னா 29 ஜூலை 2020ல சொல்றாங்க. எந்த கமிட்டி மூலியமா? கஸ்தூரி ரங்கன் கமிட்டி மூலியமா. எல்லாத்தையும் நம்ம முன்னாடி பார்த்தாச்சு. சரிங்களா? இது ஸ்கூல் எஜுகேஷன், சரிங்களா? பள்ளிக்கல்வி, உயர்கல்வி எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் குடுக்குறாங்க. இதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ. அப்ப மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் நம்ம எவ்வளவு சார் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 2035க்குள்ள 50% வரணும் அப்படின்றத சொல்றாங்க. கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ 50% நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, தமிழ்நாடு ஏன் நாங்க சேர மாட்டோம் அப்படின்றோம்னா, தமிழ்நாடு ஏற்கனவே நீங்க குடுக்கும்போதே 46, 47% இருக்கிறோம். இதுக்கப்புறம் நாங்க என்னப்பா 50 எங்களுக்கு 1, 2 வருஷத்திலேயே போயிடும். நீங்க டார்கெட் வைங்க. ஏன்னா உங்களோடது 26.3 எங்களோடது கிட்டத்தட்ட 50% இருக்குது. எங்களுக்கு இந்த கொள்கை ஒத்து வராது அப்படின்றத சொல்றோம். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. எல்லாருக்குமே ஸ்கூல் எஜுகேஷன் யூனிவர்சல் ஆக்சஸ் இருக்கணும். அது எங்களுக்கு எப்பயோ வந்தாச்சு. எங்களுடைய சுதந்திரம் முடிஞ்ச உடனேவே பார்த்தீங்க அப்படின்னாலே, அந்த பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனுக்கு நாங்க அதுக்கு தான் நம்ம காட்டுறோம். நாங்க எஜுகேஷனுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறோம் அப்படின்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் அதுக்கு தான் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு பார்க்குறோம். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ப என்ன சார் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, 10வது 12வது ப்ளஸ் 3 வருஷம் காலேஜ் டிகிரி 10+2+3 இவங்க என்ன சொல்றாங்க 5+3+4 அப்படின்றாங்க சார். ஸோ அந்த யூகேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜி அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? யூகேஜி, எல்கேஜி அதெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அதாவது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதை கொண்டு வந்து இதில் சேர்த்துடுறாங்க. ஸோ 3, 4, 5 அதே இதுலயும் 6, 7, 8 இதுலயும் அப்புறமா 9th, 10th, 11th, 12th இதுல அந்த மாதிரி இவங்க வித்தியாசமான ஒரு கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் குடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் குவாலிட்டி எஜுகேஷன் எப்படி இருக்கணும்? 3லேருந்து 6ல எப்படி இருக்கணும்? அதுல எப்படி இருக்கணும்? ஸோ இங்க பயங்கரமா இதுல என்னன்னா 3 லாங்குவேஜ் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து எப்பயிலேருந்தோ பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜஸ் பாலிசி அப்படின்றத தமிழ்நாடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இங்க பெரிய முரண்பாடு எங்க இருக்குன்னா, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இந்த 2 லாங்குவேஜ் அண்ட் 3 லாங்குவேஜ்ல பெரிய பாக்கிலாம் கூட பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லனாலும், அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 3 மொழி கத்துக்கணும் அப்படின்றாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம 2 மொழி தான் கத்துப்போம் அப்படின்றோம். ஸோ இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது. அப்புறம் டீச்சர்ஸை எப்படி ரெக்ரூட்மென்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி, காமன் எக்ஸாம்ஸ் இது பண்ணிக்கணும் அப்படின்றது. ஸோ கரிக்குலம்லாம் இவங்க தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வருது. சரிங்களா? ஸோ லிட்ரசி ரேட் எல்லாம் சூப்பரா அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு இதில வந்து நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பிஹெச்டி இனிமே வந்து யாரும் வந்து எம்ஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நெறைய இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாரு? நம்மளுடைய நியூ எஜுகேஷன் பாலிசிஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாடு என்னெல்லாம் கமிட்டீஸ் வச்சிருக்கு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்.
முருகேசன் கமிட்டி அப்படின்றது. முருகேசன் கமிட்டி எதுக்குன்னா தமிழ்நாடுடைய நம்மளுடைய கல்விக் கொள்கையை பத்தி எல்லாம் சொல்றதுக்காக நம்ம ஃப்ரேம் பண்ணதான் இந்த முருகேசன் கமிட்டி. அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசி சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு, சரிங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்படி, கோச்சிங் கிளாஸ் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இதை பத்தி எல்லாம் எல்லாத்தையும் பேசுறது தான் இந்த முருகேசன் கமிட்டி அப்படின்றது. ஏகே ராஜன் கமிட்டி அப்படின்ட்டு ஒரு கமிட்டி. இது வந்து எஜுகேஷனுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கமிட்டிஸ். ஏகே ராஜன் எதுக்கு சார் அப்படின்னா நீட் அதோடைய இம்பேக்ட். அப்போ நீட்டில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தவர் யார் அப்படின்னா ஏகே ராஜன் அப்படின்றவர். ஸோ இது இவங்களை பற்றியெல்லாம் கமிட்டிஸ்லாம் டீட்டெயில்டாக என்ன இருக்குன்னு சும்மா ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? சந்துரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ நீதியரசர் சந்துரு அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து ஒரு 3-4 கமிட்டிக்கு சேர்மனாக இருந்தார். ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எஜுகேஷனில் இந்த கேஸ்ட் பேஸ்டான டிஃபரன்சஸ்லாம் நிறைய இருக்குது. கேஸ்ட் பேஸில் அடிச்சுக்கிறாங்க, மார்க்ஸ் போட்டுக்கிறாங்க, அதை பண்ணிக்கிறாங்க, இதை இது எல்லாம் பண்ணலாமா, இதோடைய இம்பேக்ட் என்ன, என்ன பண்ணால் சரி பண்ணலாம், ஜுவனல் ஜஸ்டிஸ், ஸோ குழந்தைகள் சீர்திருத்தம் அந்த பள்ளிகள்லாம் என்ன பண்ணும், ஆன்லைன் கேம்ஸ், ரம்மி கேம்ஸ், அதுமே பல விஷயத்துக்கு சந்துரு அப்படின்றவர் வந்து கொடுத்துருக்காரு ரிப்போர்ட், சரிங்களா? இங்கே பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் டிஃபரன்சஸ்க்காக ஸ்கூல் எஜுகேஷனில் கொடுத்தது தான் இந்த ஜஸ்டிஸ் சந்துரு அப்படின்றது. அடுத்தது என்ன அப்படின்னா கலையரசன். கலையரசன் அப்படின்றவர் என்னன்னா 7.5 ரிசர்வேஷனை பற்றி. ஸோ இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து மெடிக்கலுக்கு ரிசர்வேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வேற ஒருத்தர். அதான் 2 பேர் கொடுத்துருவாங்க. ஒருத்தர் மெடிக்கலுக்கு மட்டும் சொல்கிறது, இன்னொருத்தவங்க பாக்கி டெக்னிக்கல் இந்த அக்ரிகல்ச்சரில் போகிறது, லாவில் போகிறது, இன்ஜினியரிங்கில் போகிறது. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து அவங்களுக்குலாம் 7.5% ரிசர்வேஷன் கொடுக்குறது, அதெல்லாம் பற்றி பேசினவங்க தான் இந்த கமிட்டிஸ் எல்லாம், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி. இது என்னன்னா 2009 சமச்சீர் கல்வின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த சமச்சீர் எல்லாருக்குமே சேம் சிலபஸ்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக சமச்சீர் கல்வி, அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் இது. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் எஜுகேஷனுக்காக அமைக்கும். ஸோ இந்த கமிட்டிஸ் மட்டும் இல்லை. ஸோ நான் இது கொடுக்கும்போதே என்ன பண்ணிடணும் பார்க்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீசெண்டான ஒரு சில கமிட்டிஸ் எல்லாம் கொடுத்துறேன். ஸோ தட் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஒரே இடத்த நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பக்காவா யூஸ் ஆகும். ஸோ என்ன சார் அப்படின்றத பாருங்க. அருணா ஜெகதீசன் கமிட்டி அப்படின்ட்டு ஒரு கமிட்டி இருக்கு சார். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுக்காக இவங்க ஜட்ஜு தான், நீதியரசு தான். ஸோ அவங்க தலைமையில் ஒரு கமிட்டி. வெங்கடேசன் அப்படின்றவங்க ஒரு 2-3 கமிட்டி இருக்குது. ஒன்று எலக்ட்ரிசிட்டிக்கு, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி, அதுக்கு அது எப்படி சரி செய்யணும் அதெல்லாம் பற்றி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க 2021. உடனே ஒரு எக்கனாமிக் பொருளாதார குழுன்ட்டு ஒன்று வச்சாங்க. அதில் பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் இருந்தாங்க. யார் சார் அப்படின்னா ஆர்பிஐயுடைய முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் இருந்தார், சரிங்களா? எஸ்தர் டுப்ளோ, நோபல் பரிசு வாங்கின எஸ்தர் டுப்ளோ. அரவிந்த் சுப்ரமணியம், சரிங்களா, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தார், ரிட்டையர் ஆகிட்டார். அவர் வந்து இந்த எக்கனாமிக் கமிட்டியில் இருந்தார். ஜீன் ரீஸ், நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல் புத்தகத்திலே அவர் பேர்லாம் இருக்குது. நம்மளுடைய அமர்த்தியகுமார் சென்னும் ஜீன் ரீஸும் சேர்ந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் விட்டுருக்காங்க, சரிங்களா? தமிழ்நாடை பற்றி. தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம், ஒரு யூரோப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூரோப்னா எதுனா தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம், அதெல்லாம் சொல்லியிருந்தது ஜீன் ரீஸ். டாக்டர் எஸ் நாராயணன் அப்படின்ட்டு. ஸோ இந்த நபர்களுடைய பேரெல்லாம், இந்த 5 பேரையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021. ஸோ இந்த தமிழ்நாடுடைய பொருளாதாரம் 1 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணாலும் நிறைய இந்த விஷயத்தில் இவங்களுடைய ஹெல்ப் எல்லாம் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு, சரிங்களா? அதுக்கப்புறம் அதர் கமிட்டிஸில் என்னெல்லாம் இருக்குன்னா டேவிடார் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டிஸை பற்றி எல்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு இதுக்கான ரிப்போர்ட் ரீசெண்டாக தான் அவர் கொடுத்தாரு. இப்போ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்மார்ட் சிட்டி இருக்குது. ஸோ இது அடுத்து உங்களுக்கு ஒர்க்கு, சரிங்களா? எத்தனை ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்மார்ட் சிட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. எதுனா தேனி மாவட்டத்தில் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ டேவிடார் கமிட்டி அப்படின்றது ஸ்மார்ட் சிட்டிஸ், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக டேவிடார் கமிட்டின்ட்டு ஒரு கமிட்டி ஒன்று கொண்டு வந்தாங்க, சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா திருப்புகழ் கமிட்டி அப்படின்ட்டு ஒரு கமிட்டி இருக்குது, சரிங்களா? திருப்புகழ் கமிட்டி அப்படின்ட்டு ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ திருப்புகழ் கமிட்டி எதுக்கு சார் அப்படின்னா ஃப்ளட் சென்னையில் வந்து 2015, 16 டைமில் பயங்கரமான ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதை சரி செய்யறது எப்படின்றதுக்கெல்லாம் அதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த திருப்புகழ் கமிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதிராஜன் கமிட்டி என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுக்கு தெரியலனா நான் வந்து என்னன்றதை சொல்கிறேன். அடுத்தது என்னன்னா மஸ்தான் கமிட்டி அப்படின்ட்டு ஒரு கமிட்டி ஒன்று வச்சாங்க. இது எதுக்கு அப்படின்னா இலங்கையிலேருந்து நிறைய பேர் நம்ம ஊருக்கு வராங்க, ரெஃப்யூஜிஸாக வராங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி, டான்டி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அதில். ஸோ இங்கேருந்து நம்ம அந்த ஊருக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க, தேயிலை இதில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் இங்கே வரும்போது என்ன அவங்களுடைய
வாழ்வாதாரத்தை எப்படி செய்யறது, அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது, என்ன ஏது அதை பற்றி எல்லாம் படிக்கிறதுக்கு தான் ஜிஞ்சி மஸ்தான் குழு அப்படின்னு ஒன்று அமைச்சாங்க. சுல்தான் இஸ்மாயில் குழு அப்படின்னு ஒன்று அமைச்சாங்க. சுல்தான் இஸ்மாயில் அப்படின்ட்டு. இப்போ யார் சார் அவர் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு உரத்துக்காக ஒரு பேர் பட்டவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்னவா இருக்கார் அப்படின்னா நம்மளுடைய பிளானிங் கமிஷன் தமிழ்நாடுடைய திட்டக்குழுவில் ஒரு மெம்பராக இருக்கார். அதுக்கான தலைவர் பார்த்தீங்கன்னா ஜெயரஞ்சன் அப்படின்றவர் தான் தலைவராக இருக்கார். வைஸ் சேர்பர்சனாக இருக்கிறாரு ஜெயரஞ்சன் அப்படின்றவர். ஸோ இவர் வந்து அதில் ஒரு மெம்பராக இருக்கார். யார்? சுல்தான் இஸ்மாயில் அப்படின்றவர். அவர் என்ன சார் பண்ணுறாரு, எதுக்காக கமிட்டி போட்டாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா காவேரி டெல்டா அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல காவேரி டெல்டாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெட்ரோல் இருக்கா டீசல் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்காக ஒரு குழு போட்டாங்க. சரிங்களா, நம்ம ஏற்கனவே போன கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம் எந்தெந்த இடம்லாம் வந்து அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இது பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்றதுக்காக ரீசனாக போட்டாங்க. அதில் 2023 மயிலாடுதுறையை இன்க்ளூட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சில மாவட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாவட்டம் என்னென்னலாம் பாதுகாக்கப்பட்ட மாவட்டங்கள் என்னென்னலாம் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஜஸ்டிஸ் CV செல்வம் கமிட்டி அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அவர் யார் சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா போலீஸுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் ஜஸ்டிஸ் CV செல்வம். ஜெயரஞ்சன் கமிஷன் அப்படின்போது ஸோ நம்மளுடைய திட்டக்குழு உடைய கமிஷன் திட்டக்குழு அவர் எதுக்கு சார் போட்டாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துச்சு. பேர் வந்து விஸ்வகர்மா அப்படின்ட்டு. யார் யாரெல்லாம் என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் பண்ணுறவங்கள சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க, அவங்கள இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் ஒன்று. அது இப்போ அதில் வந்து தமிழ்நாடு அரசு என்னென்னா அது வந்து அவங்களுடைய குலத்தொழிலையே அப்படியே பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக ஜெயரஞ்சன் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சுப்ரமணியம் GST அதோடைய இம்பேக்ட் என்ன அப்படின்றது தான் இந்த அரவிந்த் சுப்ரமணியம் கமிட்டி அப்படின்றவங்க பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கமிட்டிஸ் எல்லாமும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா, இதுலேருந்தும் ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கு நான் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் கமிட்டிஸ் மட்டும் தான் கொடுத்தேன். ஆனால் கமிட்டிஸில் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க நிறைய கமிட்டிஸில் இதை தாண்டி நிறைய கமிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, எக்கச்சக்க கமிட்டிஸ் இருக்குது. ரீசெண்டாக வந்த கமிட்டிஸை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஜுகேஷனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மெயின்ஸ் அப்படின்னும் ஒரு இடத்துல தான் நமக்கு வந்து இந்த எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அதெல்லாம் வரும். ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்கீம்ஸ் தான். ஸ்கீம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம். அந்த அக்ரிகல்ச்சர் விட்டதையும் ஸ்கீம்ஸையும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ எஜுகேஷன் உடைய முக்கியத்துவம். ஸோ வாழ்க்கையை நிலையாக நடத்துறதுக்கு ஸ்டெபிலிட்டி இன் லைஃப் அப்படின்றதுக்காகவும் சரிங்களா, நிதி பாதுகாப்பு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி படிச்சிங்கன்னா வேலை கிடைக்கும். அப்போ உங்களால் நிதி பாதுகாப்போடு இருக்கணும், சமத்துவம் இருக்கும். சரிங்களா, உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் உங்களுடைய லட்சியத்தெல்லாம் உங்களால் இது பண்ண முடியும். வாழ்க்கையை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சேஃபாகவும் இருக்க முடியும். சமூக பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். பொருளாதார வளர்ச்சி இருக்கும், நாட்டுடைய வளர்ச்சி இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த எஜுகேஷனுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் என்ன சார் லிங்க் அப்படின்னா ஸோ படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டல், ஒரு மூலதனம் அப்படின்றத சொல்கிறாங்க, மனித மூலதனம். ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வளங்கள் நிறையா கிடையாது. ஸோ நீர் வளம் பார்த்தீங்கன்னா 2.5%. ஸோ பாக்கி வளங்கள் நிலக்கரி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கானா எல்லாமே குறைஞ்சு தான் இருக்கு. ஆனால் எந்த வளம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் தான். இதே கேள்விகளாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் மனித வளம் வந்து சிறப்பாக இருக்குன்னா நம்ம நிறைய பேர் படிச்சுட்டோம், நிறைய பேர் ஸ்கில்டாக இருக்கிறோம். அப்போ நமக்கு அந்த வளம் சிறப்பாக இருக்குது. அப்படி அப்போ அது சிறப்பாக இருக்குன்னா உற்பத்தி. அப்போ படிச்சிட்டோம் அப்படின்னா விதவிதமான விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்போ விதவிதமான விஷயங்கள் தெரியும்னா உற்பத்தி தமிழ்நாடு. அதனால தான் உற்பத்தி மாநிலம், உற்பத்தியில் முன்னோடியான ஒரு மாநிலம். சின்ன மாநிலம் தான் மகாராஷ்டிராவோட நம்ம தூண்டு இருக்கிறோம். சரிங்களா, ஹரியானா சிறப்பாக இருக்குது, டெல்லி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஹரியானாவுக்கு போகுது, ஊபி பக்கத்தில் இருக்க ஊபிக்கு நிறைய பணம் போகுது. சரிங்களா, மகாராஷ்டிரா அந்த காலத்துலேயும் வளர்ச்சி. ஆனால் தமிழ்நாடு சின்ன மாநிலம் தான். சரிங்களா, ஆனால் பயங்கரமான உற்பத்தி, GDPயில் 2வது இருக்கிறோம். எப்படி சார் அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் கேபிட்டல் சிறப்பாக இருக்குது. சரிங்களா, நம்மளுடைய படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்குது. சரிங்களா, வறுமை குறைபாடு அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2004-05க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வறுமை பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. நித்தி ஆயோகின் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா சுமாராக 2.2% தான், 5 லட்சம் பேர் தான் வறுமைக்கும் கீழே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப்ஸை டெவலப் பண்ணுறாங்க. சரிங்களா, டெக்னாலஜி தொழில்நுட்பத்தெல்லாம் சிறப்பாக மேலே கொண்டு வந்துறாங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஒன் ஆஃப் தி ஸ்டேட் வேர் அதிகபட்சமான பெண்கள் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா, நல்ல இடத்துல அதாவது வேலை பார்க்குறது நிறைய இடத்துல இருக்காங்க. ஒரு ஈக்குவலண்ட் அது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடாக தான் இருக்கும். சரிங்களா, சமூக வளர்ச்சி இருக்குது, சுகாதாரம் சிறப்பாக இருக்கும். எப்போ சார் இதெல்லாம்
படிப்பறிவு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சரிங்களா, உங்களுக்கு திறன் சூப்பரா வளருது சரிங்களா, அறிவாற்றல் சிறப்பா இருக்கும் சரிங்களா, மென்டல் எபிலிட்டிஸ் மனக்கணக்கு அந்த திறன்கள்லாம் சிறப்பா இருக்குது சரிங்களா, நவீனமயமாக்கல் இருக்கும். எப்ப சார்? படிப்பு இருந்துச்சுன்னா பொருளாதாரம்க்கும் உள்ள லிங்கேஜ் பார்த்துட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த நம்மளுடைய வருமானத்த பிரிச்சு குடுக்கறதுல இந்த ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் கண்டிப்பா குறையுது சரிங்களா. வாழ்க்கை தரமும், வாழ்க்கையுடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்கிரீஸ் ஆகுது. எல்லாரும் எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. இவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு சில சிக்கல்கள், இஷ்யூஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. என்ன சார் சிக்கல்கள் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இல்லிட்ரசி தமிழ்நாட்டுல இன்னமும் இருக்குது படிப்பறிவு. ஸோ நம்ப 80 தான் இருக்கிறோம் 2011 சென்செக்ஸ் படி. இன்னும் 100% அடையல. அந்த 100மே எல்லாருக்குமே கரெக்ட்டா அப்போ இத மெஷர் பண்றதுல நெறைய பிரச்சனைகள் இருக்குது. எப்படி சார் அவங்க படிச்சுட்டாங்கன்றத கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் வந்து கரெக்ட்டான மெத்தடாலஜிஸ் இல்ல. சரிங்களா? ஸோ பாலின இடைவெளி ஜெண்டர் கேப் இன்னும் பார்த்தீங்கன்னா 13% தமிழ்நாட்டுல இருக்க தான் செய்யுது. அத நம்ப குறைக்கணும். 0வா ஆக்கணும். சரிங்களா? சோசியல் கேப் சமூக இடைவெளி இவர் அந்த இது, இவர் இந்த இது இதெல்லாம் பிரச்சனை. இவர் பணக்காரர், இவர் ஏழை. அந்த கல்வி குடுக்குறோம். அந்த கல்வியில இன்னும் நம்ப தரம் உலகத் தரத்துக்கு கொண்டு போகல. நம்ம கல்வி சிறப்பா குடுக்குறோம். இருந்தாலும் உலகத் தரம் அளவுக்கு நம்மளால கல்வி குடுக்க முடியல. இன்னும் அதுல நம்ப முன்னேறி போக வேண்டியதா இருக்குது. சரிங்களா? குவாலிட்டில இல்ல, எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி இல்ல. கவர்ன்மென்ட் ஸ்கூலு அதிலேயே ஒரு ஒரு நடுத்தரத்தில தனியார் கல்வி தான் அது ஒண்ணு. பணக்கார கல்வி. அப்ப அவங்களுக்கு எல்லா சொஃபஸ்டிகேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷன் ஹையஸ்ட் பெய்டு ஸ்டாஃப்ஸ் சூப்பரானது அதெல்லாம் போகுது. இப்போ குவாலிட்டி வந்து ஈக்குவாலிட்டியா இல்ல. சரிங்களா? ஸோ நம்ம இன்னும் அதாவது மெயினா பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் உடைய செலவு வந்து எஜுகேஷன்ல குறைவா தான் இருக்குது. தமிழ்நாடோடதும் குறைவா தான் இருக்கு. இன்னும் இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்னமும் நம்ம பார்த்தீங்கன்னா, தாய்மொழியோட இன்னும் ஆங்கிலத்துக்கான இது சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்திலேருந்து ஹிந்திக்கானது, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நமக்கு வருது அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து ஒரு ஒரு சேவைத்துறையா? இல்லன்னா அது ஒரு பொருளா? எஜுகேஷன் அதுல ஒரு இது இருக்குது. ஒரு சில பேர்லாம் ப்ராஃபிட்ட நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப ப்ராஃபிட் அப்படின்னா, அது ஒரு பண்டம் மாதிரி மாறிடுது. இது ஒரு குட்ஸ் மாரி மாறுது. ஆனா இது ஒரு சர்வீஸ். இது வந்து ஒரு சேவைத்துறை. அப்போ இது ப்ராஃபிட் நோக்கி இல்ல. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இன்னும் நமக்கு இருக்க தான் இருக்கு. கட்டமைப்புகள். ஸோ என்னதான் உள்கட்டமைப்புகள் இருந்தாலும், இன்னும் எஜுகேஷன்ல இன்னும் நெறைய ஸ்மார்ட் கிளாஸஸ் வரலாம். இன்னும் வந்து சொஃபஸ்டிகேட்டட் பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியான மெத்தட் நெறைய இருக்குது இன்னும். ஸோ ஸ்டூடண்ட் டீச்சர்ஸ் ரேஷியோ இன்னும் நம்மளால ஃபுல்லா அமைக்க முடியல. இதுதான் இன்னைக்கான நமக்கான கிளாஸு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அக்ரிகல்ச்சர்ல மிச்சமும், அப்புறம் திட்டங்கள் நெறைய திட்டங்கள் இருக்குது. இந்த 21க்கு அப்புறமா வந்த திட்டங்கள், அதுக்கு முன்னாடி இருக்க திட்டங்கள் மேலோட்டமா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்த திட்டங்கள்லாம் நல்லா பார்ப்போம். டீட்டெயில்டா பார்ப்போம். அதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் 1 ஆர் 2 எஜுகேஷன்ல கண்டிப்பா வருது எப்போதுமே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? அத பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கிளாஸ்ல வறுமை, அன்எம்ப்ளாய்மென்ட் அதெல்லாம் நம்ம வரிசையா பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நானு அதுக்கு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.